ஒரு தடவை சென்னை சாப்டர் 3 நாங்கள் ரீசெண்டாக லான்ச் பண்ணும்போது சிகேகே சார் வந்தார் எங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டாக. அப்போ அவர் அதான் சொன்னார், நீங்களாம் ஒரு பிளேமிங் கேமை மைண்டில் வச்சுட்டு உமனால மட்டும்தான் இது முடியல, நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறோம், நாங்கள் தான் வந்து ஃபேமிலியும் பார்த்துட்டு பிஸ்னஸையும் பார்க்குறோம், இந்த மாதிரி பிளேமிங் ஃபேக்டர் சப்கான்ஷியஸில் வச்சிருந்தாலே அதுவே தடங்கள் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மேம். ஏன்னா விமென்க்கு நிறையா பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதாவது மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்களே ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர் மாதிரி, நம்மளால அவ்வளோ பண்ண முடியாது, பண்ணால் இவங்க பேசிடுவாங்க, அவங்க பேசிருக்க மாட்டாங்க. பட் அந்த விஷயமே போயிட்டுருக்கு. ஏன் இந்த விஷயம் நான் கேட்டேன்னா, நிறைய விமென்க்கு நான் நிறைய பேர் மீட் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்குமே பேசுகிறாங்க, பண்ணுறாங்க, இந்த விஷயம்லாம் இருக்குது, அவங்கள பார்க்குறப்பே ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்குது. பட் ஸ்டில் பண்ண மாட்டேன். ஒன்லி அந்த ஐடியேஷன் ஸ்டேஜ்லேயே இருக்காங்க. அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எந்த எடுத்து வைக்கணும் மேம்? ஃபஸ்ட்டு வந்து கரெக்டோ தப்போ நம்ம வெளியில் எக்ஸ்போஸ் ஆயிடணும், பண்ணிடணும். அது ஐடியா ஸ்டேஜில் எது இருந்தாலுமே அது வர்த்லெஸ்.